ஹலோ ஆல் வணக்கம். வேர்ல்டு கப் ஒரு பக்கம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜிம்பாப்வே சீரீஸ்க்கு. பீடாக், வெல்கம் டு த ஷோ. அந்த டீம்ஸ் இந்தியன் ஸ்குவாடை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வழக்கம் போல நான் ஸ்குவாடை படிச்சிடுறேன், அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இந்தியா ஸ்குவாட் ஃபார் T20 இன்டர்நேஷனல் சீரீஸ் இன் ஜிம்பாப்வே: சுப்மன் கில் கேப்டனு, யசஸ்வி ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட், அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், துருவ் ஜூரல் விக்கெட் கீப்பர், நிதிஷ் ரெட்டி, ரியான் பராக், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஆவேஷ் கான், கலீல் அகமது, முகேஷ் குமார், துஷார் தேஷ்பாண்டே. ஸோ இதை பற்றி உங்களுடைய இனிஷியல் கமெண்ட்ஸ் என்னென்ன? 200 அவுட் ஆஃப் 100. 200 அவுட் ஆஃப் 100. எல்லாரையுமே யாரெல்லாம் ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ தேர் ஆல் ஹைலி ரிவார்டடு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க நான் மிஸ் பண்ணது, நான் கேட்கறது சரியான்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேற யாராவது நான் விட்டுருந்தேன்னா நீங்க சொல்லணும். நம்பர் ஒன், வருண் சக்கரவர்த்தி. அவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வேர்ல்டு கப்பே எடுக்கணும்னு சொன்னாங்க, எடுக்கல. பட் இட் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ செஹல் எடுத்துட்டு போனாங்க. இப்போ வருண் சக்கரவர்த்தியை என்ன பேசிஸ்ல அவங்க எடுக்கல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்டட் டு நோ. அவ்வளோ வயசும் அவருக்கு ஆகல, எக்ஸ்ட்ராடினரியா போட்டாரு. ஒன்னு. ரெண்டாவது, இந்த செஹலை நீங்க ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ்ல தான் நீங்க T20 வேர்ல்டு கப்புக்கு எடுத்துட்டு போனீங்க, கரெக்டா? அங்க ஒரு மேட்ச் கூட ஆடல, ஆடவும் போறது இல்ல. 4 ஸ்பின்னர் ரொம்ப ஜாஸ்தி, 3 ஸ்பின்னரே நாங்க ஆடாதன்ற. அப்படிங்கும் போது 4 ஜாஸ்திங்கும் போது அன்பார்ச்சுனேட்டா தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் இம் கெட்டிங் இன், விச் ஐ டெஃபினெட்லி அக்ரி. இங்க நீங்க வாஷிங்டன் சுந்தரை எடுத்திருக்கீங்க, ஓகே. வாஷிங்டன் சுந்தர் சன்ரைசர்ஸுக்கே ஆடல. பட் ஐ எம் அ ஃபேன் ஆஃப் இம். அதை நான் சொல்லிட்டே இருந்தேன், சன்ரைசர்ஸ்க்கு அவர் ஆடிக்கணும்னு. அவரை எடுத்ததை நான் தப்புன்னு சொல்லல. அவரை நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கும் போது இஸ் அ குட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால எடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க சஹல விட்டுட்டீங்க. மூணாவது ஒரு பேரை நான் சொல்ல போறேன், ரஜாத் பட்டிதார். எந்த பேசிஸ்ல ரஜாத் பட்டிதாரை நீங்க எடுக்கல? இந்த 3 நேம்ஸை தவிர இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க எடுத்த யாரையுமே நான் குறை சொல்லல. எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவருக்கு பதிலே நீங்க இவர் எடுத்திருக்கலாமே அப்படின்னு தப்பா பேசக்கூடாது. பிரில்லியன்ட் செலெக்ஷனு. ஆனா என்ன பேசிஸ்ல இந்த 3 பேரை எடுக்கல அப்படின்னு உங்களை கேட்கிறேன். இதை தவிர ஏதாவது பேர் உங்களுக்கு வந்திருந்தா நீங்க சொல்லலாம். இந்த 3 பேரும் வெரி அன்பார்ச்சுனேட் மிஸ் அவுட்னு நினைக்கிறேன். T20 வேர்ல்டு கப்புக்கு எடுத்துன்னு போன செஹல நீங்க இங்க எடுக்கலன்னா என்ன மெசேஜ் அவருக்கு நீங்க கொடுக்க நினைக்கிறீங்க ஃபியூச்சர்லன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. ரஜாத் பட்டிதார் என்ன சொல்றது, லாஸ்ட் இயரும் அடிச்சாரு ஆர்சிபிக்கு. இந்த வருஷம் ஆர்சிபி பிளே ஆஃப்ஸுக்கு போனதுக்கான மெயின் ரீசன் ரஜாத் பட்டிதார் தான். வருண் சக்கரவர்த்தி இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் கேகேஆர் would have won the title easily. அப்படிங்கும்போது சாலும் பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு, வாட் எவர் இன்னும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரீச்டு. ஸோ இந்த 3 பேரை விட்டது என்ன நியாயம்னு உங்களுக்கு கேட்கிறேன். வியூவர்ஸ் கேன் ஆல்சோ ஷேர் தேர் கமெண்ட்ஸ். அதை தவிர நான் எதையாவது விட்டுருந்தா, இதுதான் எனக்கு டாக்கிங் பாயிண்டா இருக்கு. அதை தவிர உங்களோட இதுல யாராவது விட்டாங்கன்னா நீங்க சொல்லலாம். வேர் ஐ கேன் ஆல்சோ ஜஸ்டிஃபை whom you are saying or missing to the bus to Zimbabwe. ஓகே, அவங்க மேபி கண்டிஷன் பார்த்து ஸ்பின்னர் எடுத்திருந்திருக்கலாம். அதில் ஐ மீன் ஐ அக்ரி வித் யர் பாயிண்ட் ஆப்வியஸ்லி. பட் என்னன்னா, ரவி பிஷ்னாய் அவர் ஒரு யங்ஸ்டர் ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்குறாங்க. நாட் அ பேட் பவுலர், உங்களுக்கும் தெரியும். யூ ஆல்சோ ரேட்டிங் ஹை, எனக்கு தெரியும். பட் அதான் சாஹல் ஹஸ் பீன் வெரி வெரி அன்ஃபேர்லி ட்ரீட்டட் இதை பொறுத்த வரைக்கும். அடுத்த பாயிண்ட் வருண் சக்கரவர்த்தியும் அதே தான். ரெண்டு ரெண்டு வருஷமா கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் தென் பீங் ஓவர்லுக்டு இட் இஸ் பீன் வெரி வெரி ஹார்டு. பேட்டிங், டாப் ஆர்டர் பேட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. 4 பேர் எடுத்திருக்காங்க, ஓப்பனர்ஸே 4 பேர் எடுத்திருக்காங்க. அவங்களே டாப் 4ல ஃபிட் இன் பண்ற மாதிரி தான் இருக்கு. கில்லு, ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட், அபிஷேக் சர்மா. மேபி சர்மா இனிஷியலி உட்கார வைக்கலாம். பட் கில்லு, ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த 3 பேர் டாப் 3ல இருக்கும்போது சஞ்சு சாம்சன் டாப் 4 வந்துருவாரு. இந்த டாப் 4ல பட்டிதருக்கு இடம் இல்லைன்னு தானே நினைக்கிறேன். பட் வெரி வெரி அன்பார்ச்சுனேட். நம்ம தான் சொன்னோம் ஐபிஎலுக்கு முன்னாடியே, பட்டிதர் டெஸ்ட் சீரீஸ்ல ஃபெயில் ஆனப்போ எல்லாருமே சொன்னாங்க பட்டிதர் பேட் பிக், பேட் கால் அப்படின்லாம். பட் 2 பேருமே சொன்னோம் ஐபிஎலுக்கு முன்னாடி ஹேவ் அ குட் ஐபிஎல் அப்படின்னு. யார் எக்ஸலண்ட் ஐபிஎல். ஆர்சிபி பிளே ஆஃப் போறதுக்கு அவர் முக்கியமான காரணம். பட் இட் இஸ் வெரி ஹார்ட் அண்ட் பட்டிதர் ஆல்சோ. அதையும் நான் ஃபுல்லியே இல்லை அக்செப்ட். இன்னும் சில பிளேயர் சொல்றேன், அதை பத்திலாம் பேசுவோம். அப்புறம் இந்த ஸ்குவாடை பத்தியும், நீங்க இந்த ஸ்குவாடோட மேக்கப் பத்தி நீங்க சொல்லுங்க. எக்ஸ் அதே டீம். எக்ஸலன்ட் ஸ்குவாடு. நான் தான் சொல்றேன் 200 அவுட் ஆஃப் 100ன்னு. இன்னொன்னு நான் உங்களுக்கு என்ன சொல்ல இதுல வரேன்னா, யாரெல்லாம் வெளியே உட்காருவா?
நீங்க வெளியே உட்காரத பத்தி யோசிக்காதீங்க. இப்போ மிஸ் அவுட் ஆனதை பத்தி, பாவங்களை பத்தி பேச போறோம். அதாவது ஐசிசி பரிதாபங்கள் வேர்ல்ட் அதானே, இந்திய T20 ஸ்குவாட் பரிதாபங்கள் அப்படின்னு போட்டுற சொல்லி நம்ம எடிட்டர் கிட்ட. இல்ல சார், உங்களுக்கு ஐசிசி டிராஃபினா 15 பேர் தான் நீங்க எடுத்துன்னு போக முடியும்ன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகே, பைலேட்ரல் சீரீஸ்ல நீங்க 22 பேர் எடுத்துன்னு போனீங்கனாலும் நோ ஒன் இஸ் கோயிங் டு கொஸ்டின் யூ. நோ ஒன் இஸ் கோயிங் டு கொஸ்டின் யூ. இப்ப 5 T20 அவங்களோட ஆடுறீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு 20 பேரை எடுத்துட்டு போங்கன்றேன். பிகாஸ் when it comes to இப்ப what is the restriction that you should have a squad size? There is no restriction as such in squad size. அப்படிங்கும் போது இந்த 3 பேரையும் அடிஷனலா கூட்டு போறீங்கன்னு சொல்றேனே ஒழிய, அங்க இருக்கிற ஒருத்தர் டிராப் பண்ணு, இவனை உட்காத்தி வை. இப்ப நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னா ஃபியூச்சர் கிராப்பை எப்படி டெவலப் பண்றதுன்னு நீங்க யோசிக்கிறீங்க. இல்ல இருக்கிற டேலண்ட் who didn't get an opportunity to play for India, அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு சான்ஸ். சார் நான் ஒன்னே ஒன்று சொல்ல, நீங்க ஜிம்பாப்வேயோட ஆடுங்க, உகாண்டாவோட ஆடுங்க, பாப்பா நியூகினியோட ஆடுங்க. அந்த இந்தியா கேப்ப தலையில போடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெருமிதம் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்கும் போது, when there is no restriction of squad size, then why are you resting it to 16 or 17 or 15? இந்த 3 பேரையும் சேர்த்து கூட்டு போங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதை தவிர நீங்க நான் விட்டதை தவிர வேற யாராவது மிஸ் அவுட் சொல்றேன் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன். இப்போ நடராஜன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவருமே வந்து வேர்ல்ட் கப்புக்கு போயிருக்க வேண்டிய ஒருத்தர் தான். லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஹர்ஷதீப்புக்கு எந்த வகையிலும் குறைஞ்சவர் கிடையாதுன்னு நான் முழுமையா நம்புறேன். அந்த நடராஜன் ஏன் எடுக்கல, அதை பத்தி ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். எக்ஸாக்ட்லி. இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றேன், கலியில இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், வியூவர்ஸும் ஆன்சர் பண்ணலாம். இப்ப ஐபிஎல் பர்ஃபார்மன்சஸ் அப்படிங்கும் போது நான் உங்களை கேட்கிறேன், whom do you think that bowled better and made an impact for the respective teams and who got more wickets? கலியில நட்ராஜனா? நான் உங்களை கேட்கிறேன். நடராஜன் தான். சரி, ஓகேவா? அப்படிங்கும் போது இப்ப இட் வில் பி ஹார்ஷ் ஆன் மீ டு சே தட் கலியில டிராப் பண்ணேன்னா, கலியிலும் ரொம்ப நல்லா போட்டாரு. உங்க ஆமா, கலீலும் நிறைய விக்கெட் எடுத்தாரு. விக்கெட் டேக்கர்ஸ்ல கலீல் ஆக்சுவலா கொஞ்சம் அதிகம். சோ உங்களுக்கு கிரைட்டீரியாங்கும் போது நட்ராஜன் was in the race to make it to the T20 World Cup. I don't know Khalil's name was discussed போது. சாரி, நான் விட்டுட்டேன் அந்த 3 பேர்ல நட்ராஜன், இந்த 3 பேரை இது பண்ணிட்டு அதை விட்டுட்டேன். வாட் ஐ எம் ஆஸ்கிங் இஸ் இட் should have been நட்ராஜன் if you are going for a left arm seamer first up. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், ஒரு 20 பேரை எடுத்துட்டு போங்க. 20 பேரை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கணும். இன்னொன்னு, நீங்க வேற யாராவது உங்களுக்கு அடிஷன்ஸ் இருக்கா? இன்னொரு பேரையும் நான் வந்து இங்க உள்ள கொண்டு வர பாக்குறேன். சாய் கிஷோர் அவர் என்ன தப்பு பண்ணாரு? அததான் சூப்பரா நான் சொல்றேன். போடுறாரு. அடுத்தது திலக் வர்மா. கரெக்டா சொன்னீங்க. சோ திலக் வர்மா ஆல்சோ, திலக் வர்மா அவரும் இந்தியன் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்தாரு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். சோ அது அவரும் இருந்தாரு. இப்ப இஃப் மயங்க் யாதவ் வாஸ் ஃபிட், ஐ டோன்ட் நோ அபவுட் இஸ் இன்ஜுரி ஸ்டேட்டஸ். கடைசி இதுல ஃபிட்னாங்க, கடைசி வந்து ஒரு 10 நாள்ல ஃபிட்னாங்க. அவர் என்ன ஆனார், இன்ஜுரி ஸ்டேட்டஸ் பத்தி எனக்கு தெரியல. அவரு ரெக்கவர் ஆயிருந்தான்னா he should have also been there. இப்ப நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க கமெண்ட்ஸ்ல, யோ அதுக்காக ஊரெல்லாம் கூட்டின்னு போக முடியுமா அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 5 T20 நீங்க ஆடுறீங்கன்னா, no disrespect to Zimbabwe whatsoever, you are allowed to go with a squad of 20 or 22. நீங்க இப்ப நான் சொல்ற வெளியில இருக்கிற பிளேயர், இப்ப நீங்க சொல்ற, இப்ப நீங்க திலக் வர்மான்றீங்க, நட்ராஜன்ன்றீங்க, நான் மயங்க் யாதவ்ன்றீங்க, பட்டிதாரு, சஹல், வருண் சக்கரவர்த்திங்கும் போது இந்த 6 பேரும் பிளேயிங் லெவன்ல ஆடக்கூடிய இன்னும் இருக்காங்க. இனிமே சொல்லிடுறேன், இன்னும் இருக்காங்க, இன்னும் வச்சிருக்கேன் லிஸ்ட். வெங்கடேஷ் ஐயர் இன்னும் தப்பு பண்ணலையா? அவரும் வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் கேகேஆர். இதுதான் இவங்க 2 பேருக்கு கான்ட்ராக்ட் இல்ல. இஷான் கிஷான் ஆர்டினரி ஐபிஎல், பட் ஸ்ரேயாஸ் ஐயர் கப் வாங்கி கொடுத்திருக்காரு. ஃபியூச்சர் லீடர்ஷிப் மெட்டீரியல். அது வந்து கான்ட்ராக்ட் கணக்கு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. பட் வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணாவும் இஸ் நாட் அ பேட் இது இல்ல. இப்போ ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், தே ஆர் ஒன்லி நேரோயிங் ஆன் பீப்புள் ஹூ ஹவ் பெர்ஃபார்ம்ட் இன் ஐபிஎல் எக்ஸெப்ஷன் வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா உங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னரே அஸ்வினை வந்து விட்டுட்டாங்க, அவ்வளவுதான் போது அவங்க ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துன்னு வரணும்னு வாஷிங்டன் சுந்தர் எடுத்துன்னு வந்திருக்காங்களே ஒழிய, இப்ப அவங்க செலக்ட் பண்ண எல்லாருமே ட்ரெமெண்டஸா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஐபிஎல்ங்கும் போது. நீங்க ஸ்ரேயாஸ் ஐயரோட பெர்ஃபார்மன்ஸோ, நிதிஷ் ராணாவோட பெர்ஃபார்மன்ஸோ, இஷான் கிஷானோட பெர்ஃபார்மன்ஸோ, ஈவன் தோ தே ஆர் இந்தியா மெட்டீரியல், தே ஹவ் நாட் ரியலி stepped up when it comes to IPL, even though they made வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் பத்தலைங்கிறீங்களா? வெங்கடேஷ் ஐயர் கூட எனக்கு
ஓகே, அந்த எக்ஸ்ட்ராடினரி ஐபிஎல்ல பட் இட் இஸ் a good இது இந்த ஓகே அப்படின்னு சொல்ல வரீங்க. ஐபிஎல்ங்கும் போது ஐ வுட் ம். ராதர் சே இஸ் ஓகே டு இக்னோர் தீஸ் 4 பிளேயர்ஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்சஸ். ஆனா நீங்க எடுத்துட்டு வந்த இந்த திலக் வர்மாவும் நட்ராஜனும், அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்ற பட்டிதர், சஹல், வருண் சக்கரவர்த்தி. நான் இன்னும் 2 பேர் சொல்றேனே. சொல்லுங்க. நம்ம விநாயகம் பிரதர்ஸ் தான், சசாங்க் சிங், அசுதோஷ் சர்மா. அது ஒண்ணுமே இல்லாத அந்த டீமை பிடிச்சி அவ்வளவு தூக்கி பிடிச்சாங்களே 2 பேரு. அதாவது அசுதோஷ் சர்மாக்கும் நான் ரீசன் சொல்லிடுறேன். ஜஸ்ட் பிளேட் இஸ் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் அப்படின்றதுனால அவர் வந்து வெயிட் இப்போ பண்ணி மாயங்க் பார்ப்பாங்க. யாதவும் அதே கணக்கு தானே போயிடாரு, அவரும் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் தானே. ரொம்ப கரெக்டா எனக்கு இது கூகுளி போட்டு போல்ட் ஆக்கிட்டீங்க. ஆனா வந்துட்டு இப்ப பேட்ஸ்மேனுங்கும் போது ஒரு கோடான கோடி இருக்காங்க. நீங்க சொன்னது திலக் வர்மா அவங்க எல்லாம் மிக்ஸ் பண்றாங்கும் போது இந்த ஹோல் ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா இந்த ரேர் கமாடிட்டி அப்படின்னா someone who can கரெக்ட் clock 155, அது ரேர் கமாடிட்டின்றதுனால சொல்றேனே ஒழிய கரெக்ட். அவர் ஆடினதே 3-4 மேட்ச் தான். But he has caught everyone's eyes that is going to be the future of Indian cricket, who's going to bring a different flavor which others cannot bring it. புரியுதா நான் சொல்றது? அதனால வந்துட்டு மயங்க் யாதவ் சொல்றேன் ஒழிய அகைன் ஒன்லி பர்ஃபார்மன்சஸ் அப்படின்னா ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் 3 மேட்ச் தான் ஆடினாரு, அவர் நான் எடுக்க சொல்ல மாட்டேன். அந்த ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்குமே அப்படின்றதுனாலதான் நான் மயங்க் யாதவோட பேரை சொல்றேன் ஒழிய இல்ல சொல்லியிருக்க மாட்டேன். இப்ப நீ மத்த 4 பேரை விட்டுருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் பட்டிதர், சஹல், வருண், நீங்க சொன்ன மாதிரி திலக் வர்மா, நட்ராஜன், அப்புறம் வேற யாரும் சொன்னீங்க? அவ்வளவுதான். சாய் கிஷோர் கூட சொன்னேன், அவரும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அவரு குவாலிட்டி பிளேயர் தான். நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஷாபாஸ் பட் குஜராத் டைட்டன்ஸ்லயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய உட்கார மேட்ச் வச்சிட்டாங்க. உட்காத்தி வச்சுட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் ஒன்னு எக்ஸப்ஷன். ஏன்னு சொல்லிட்டேன், பிகாஸ் ஆஃப் ஆப்டின் வெரைட்டி இஸ் பிரிங்கிங் இன். ஷாபாஸ் அஹமதும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில தான் அஸ் அ போலர் இஸ் ப்ரூவன் இஸ் இது, அதுக்கப்புறம் ஒரு ஓவர் மேல போடவே இல்லைன்றதுனால அவரையும் வந்து ஈவன் தோ இஸ் குட் மெட்டீரியல் அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் ஹஸ் ஆல்ரெடி பீன் தி ஸ்குவாட் ஃபார் இந்தியா ஆஸ் யூ செட் இஸ் குட் எனஃப்ன்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காஸ்ட்லி மிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் Patidar for his brilliant performances has been consistent in IPL for RCB for over a period of time. Chahal வந்துட்டு என்ன ஃபியூச்சர் தெரியலையேன்றதுனால சொல்றேன். வருண் சக்கரவர்த்தி இஸ் ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் கேகேஆர் டு வின். நீங்க சொன்ன நட்ராஜன் அண்ட் திலக் வர்மா எனக்கு சரி. இன்னும் ஒருத்தர் வண்டியா விக்கெட் எடுத்தாரு, ஹர்ஷல் பட்டேல் ஐபிஎல்ல. சார் அது ஐபிஎல் தானா? அது எப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அப்ப நிறைய பேர் கேட்பாங்க, யோ எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு கேட்பேன். அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் அப்படின்ற ஒரு பிளேயரை ஆல்ரெடி இந்தியா ஆடிட்டாரு. ஒரு வருஷம் ஆர்சிபில நல்லா இது பண்ண போது இந்தியா கொண்டு வந்தாங்க. they have seen that the most வேர்ல்ட் கப் எடுத்துட்டு போனாங்க. இல்ல most destructive weapon what he has got is only slow deliveries. ஒரு மாதிரி ஒரு ஒன் டைமென்ஷனல் bowlerன்னு அவரை பாக்குறாங்க. and I think that they have moved on from him, to be very honest with you. அதனாலதானே ஒழிய பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா ஹர்ஷல் பட்டேல் should have also been in, அதுல சந்தேகமே கிடையாது. வேற ஏதாவது பேர் இருக்கா உங்களுக்கு? இல்ல இது அப்ப நீங்க மூடான்னா அந்த கேட்டகரி தனி. தீபக் சாஹர், புவனேஸ்வர் குமார் இவங்க மூடான் கேரக்டர் தானே. அஸ்வின் இவங்க மூடான் ஃப்ரம் அந்த கேட்டகரி தானே. ஓகே, புவனேஸ்வர் குமார் இன்னொரு பேர் சொல்றேன். நீங்க சொன்ன ரேர் குமார் கமாடிட்டியே நான் என்னென்ன சொல்லுங்க. புவனேஸ்வர் குமாரும் மூடானு, தீபக் சாஹரும் மூடானு, அஸ்வினும் மூடானு. ஐ டோன்ட் see these three guys getting into the scheme of India. ஹர்ஷல் பட்டேல் they have moved on, they've seen what he can offer. அது அவங்க தெரிஞ்சு போச்சு. ஒரு சில கண்டிஷன்ஸ்ல அவர் எஃபெக்டிவா இருப்பாரு. இஸ் நாட் அ பிளேயர் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ் ஆன் ஆல் கண்டிஷன்ஸ் அப்படின்றதுனால தே ஹவ் டிசைடட் ஓகே எனக்கு இவங்க வேண்டாம் அப்படின்னு. ஆனா அந்த 5ன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பட்டிதார், சஹல், வருண், திலக் வர்மா, நட்ராஜன் இவங்க வந்து ஏன்னா உங்களுக்கு நட்ராஜனும் ரொம்ப வருஷமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சந்தீப் சர்மா வந்துட்டு அவங்க ஒரு ரீசனே கொடுக்குறாங்களே சார், இஸ் டூ ஸ்லோ அப்படின்ட்டாங்க. சந்தீப் சர்மா டூ ஸ்லோ அப்படின்ட்டாங்க. அதாவது வந்துட்டு we don't see him having the X factor ஒரு ரீசனே கொடுத்துட்டாங்க. ஸோ அவரையும் வந்து எடுக்கவே மாட்டாங்க. அவரை நான் வேர்ல்டு கப்புக்கே எடுக்கணும்னு நான் ட்வீட் போட்டேன். அதனால வந்து அவரையும் இனிமே எடுக்கவே மாட்டாங்க. இப்ப எனக்கு யங்ஸ்டர்ஸ் நீங்க பாக்குறீங்க போது திலக் வர்மா has been performing for MI for quite a period of time now. அது வந்துட்டு அதான் சொல்றேனே, நட்ராஜன், திலக் வர்மா, வருண் சக்கரவர்த்தி, சஹல், பட்டிதர் எனக்கு தெரிஞ்சு இந்த 5 பேரையும் கூட கூட்டின்னு போயிருக்கலான்ற. இதுக்கு மேல ஐ டோன்ட் திங்க் அபவுட் எக்ஸ்ட்ரா. நிறைய பேர் கேட்பாங்க, ஏப்பா நீங்க என்ன இதுக்கு திருப்பதிக்கு இது வேண்டுதலுக்காக போறீங்க, கிரிக்கெட் ஆட போறீங்க அப்படின்னு. அதனால வந்துட்டு
even though they've got a squad where there is no restriction on carrying number of people to bilateral series, I honestly feel that they should have taken these 5 players. என்னோட தாழ்மையான கருத்து. வேற ஏதாவது உங்களுக்கு அடிஷன்ஸ் இருக்கா? இந்த 5 பேர் தான் பாவப்பட்ட ஜென்மங்கள் சொல்லிட்டு முடிக்கலாமா? நான் இன்னொரு கருத்து சொல்றேன். இப்போ நீங்க சொன்ன ரேர் கமாடிட்டி மயங்க் யாதவ் அபவ் 150 அந்த கேட்டகரியிலே உம்ரான் மாலிக்கும் இருக்காரு. அவரு அன்பார்ச்சுனேட்லி ஐபிஎல்ல சான்ஸ் கிடைக்கலன்னு நம்மளும் நிறைய பேசணும். பட் இந்த மாதிரி ஒரு டூர்ல அவரை எடுத்துட்டு போய் எக்ஸ்போஷர் கொடுத்து ஒய் கான்ட் தே ட்ரை அவுட் உம்ரான் மாலிக்? இப்போ உம்ரான் மாலிக், இப்போ நிதிஷ் ரெட்டி எடுத்திருக்காங்கன்னா ஹியர்லி பிகாஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தே ட்ரைங் டு சி வெதர் தே கேன் கெட் த செகண்ட் தேர்ட் ஃபோர் ஆல்ரவுண்டர்ஸ் ஆஃப்டர் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா வந்து வேர்ல்ட் கப் ஓடிஐ வேர்ல்ட் கப் இன்ஜுரி ஆனதுனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ல வந்து 3 ஸ்பின்னர் ஆட முடியாம போயிடுச்சு. பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் த தேர்ட் சீமர்ன்றதுனால இப்போ நீங்க வந்துட்டு சொல்றீங்க. அதனால வந்துட்டு இப்போ எந்த பிளேயர் சொன்னீங்க நீங்க? உம்ரான் மாலிக் ஃபாஸ்டா போடுறாரு. இப்போ உம்ரான் அவர் அங்க மாலிக் வச்சு ட்ரை பண்ணலாமே சொல்றீங்க நீங்க. பிரான்சைஸ் சான்ஸ் கொடுக்கறது கொடுக்காது பிரான்சைஸோட டிஸ்கிரிப்ஷன். பட் நம்ம நேஷனல் டீமுக்கு ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் தேவையில்லையா? மார்க் வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி. கரெக்ட் சார். அப்போ கிரைட்டீரியா வந்து இப்ப இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். டெஸ்டுக்கே ஐபிஎல் வச்சுதான் எடுக்கிறாங்க. இப்போ அஜிங்கியா ராணி எப்படி போனாரு டபிள்யூடிசி ஃபைனலுக்கு? சிஎஸ்கே அடிச்சுட்டு போயிட்டாருங்க போது இப்ப அவங்களும் இந்த சையது முஸ்டாக் அலி, விஜய் ஹசாரே டிராஃபி இதெல்லாம் அவங்க பாக்குறாங்களாவே எனக்கு தெரியல, டு பி ஆனஸ்ட் வித் யூன்றதுனால. இதான் சொல்றேனே, வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஒன்லி எக்ஸெப்ஷன் who didn't play IPL still got it because of only one thing, there is no off spinner in the squad. இல்லைன்னா வாஷிங்டன் வர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால ஒன்லி ரீசன் இஸ் இப்போ உம்ரான் மாலிக் couldn't even find a single match in ஐபிஎல்ங்கும் போது அவங்க எப்படி யோசிப்பாங்க? இங்கேயே வந்து சான்ஸ் கிடைக்கல, நான் எப்படி on what basis can I select you for national team? So they are looking at a criteria to get into T20 and ODIs, even to an extent test cricket. ஐபிஎல் ஃபார்ம் தான் பாக்குறாங்க போது நீங்க சொல்ற லாஜிக் கரெக்ட், நான் எடுத்துன்னு போய் பார்த்திருப்பேன். பட் they are not going to pick anyone outside IPL is my humble opinion with the way they have selected the team. குருணால் பாண்டியாலாம் அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். இதுக்கு மேல குருணால் பாண்டியா உங்களுக்கு அந்த செகண்ட் இதுன்னா அக்ஷர் பட்டேல் சீல் பண்ணிட்டாரு. டெஸ்ட் ஓடிஐ T20 சீல் பண்ணிட்டாருங்கும் போது அவர் சும்மா எடுத்துன்னு போய் உனக்கு ஒரு இந்தியா கேப் கொடுக்குறான்னு கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்றதுனால அதெல்லாம் கரெக்ட் தான். இந்த 5 பேர் தான் இஸ் வாட் ஐ ஃபீல் வெரி பேடு. திருப்பவும் சொல்றேன், I'm not criticizing the selection committee. They have done a fabulous job of giving people the chance who really did well, but it could have been better had they added these 5 guys also in the squad and சொல்றேன். Superb, they have done their job. I have to give them a big thumbs up for that. ஓகே, ஸோ இதுதான் பீடா, நான் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இந்தியா அதே மாதிரி இந்தியா இப்போ இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்த எல்லாத்துக்குமே ரெஸ்ட் கொடுத்துட்டாங்களே. இப்போ கோலி, ரோஹித் சர்மா, பும்ராலாம் ஓகே. இப்போ தூபே எல்லாம் எடுத்துட்டு போய் ஃபுல்லா பவுலிங் போட வைக்கலாம், 4 ஓவர் கொடுத்து பவுலிங் போட வைக்கலாம். இல்ல சிராஜ் மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், பவுலிங் அட்டாக் லீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணாதது ஓகே தானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்ல, சிராஜ் வந்து இஸ் a certainty will definitely be in the scheme of things for T20 in இந்தியான்றது தெரிஞ்சு போச்சு. அதனால வந்துட்டு உங்களுக்கு ஐ டோன்ட் see that thing happen. தூபே வந்து நீங்க இன்னும் வந்துட்டு இஸ் நாட் சிமெண்டட் இஸ் பிளேஸ் இன் இந்தியன் டீம் போது ஒருவேளை தூபே கூட ஆட் பண்ணிருக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் அ பேட் ஐடியா. சிராஜ் தேவ் ஆல்ரெடி சீன். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த டீம் வேர்ல்ட் கப் டீமை செலக்ட் பண்ணும்போது ஒன்னும் சிராஜ் பெருசா ஐபிஎல்ல பண்ணல. செலக்ட் பண்ண அப்புறம் தான் நல்லா பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப்லயும் நல்லா பண்ணாரு போது the selectors are very clear. I see this is the talent Siraj has got. It's going to be the future material for me. I'm selecting him. அப்ப அவங்க தூபே அவங்க எடுக்கல அப்படிங்கும் போது எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இந்த வேர்ல்ட் கப்ல ஃபர்தரா அவர் ஒருவேளை இம்பாக்ட் பெருசா கிரியேட் பண்ணலன்னா will they move on? அந்த ஒரு கேள்விதான். அது வந்து இந்த ஜிம்பாப்வே சீரிஸ் முடிச்சோன்னே அடுத்த சீரிஸ் வந்த போது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, துருவ் ஜூரல் பாருங்க, பாவம் அவர் சஞ்சு சாம்சன் பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கு எல்லா இடத்துலயும். ராஜஸ்தான் ராயல்ஸ்லயும் அதே தான், இப்பயும் அதே தான். அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் பிளேயர் அவரு. சரி, எல்லாருமே ஆடுவாங்க. இப்ப போற எல்லாருமே மினிமம் 2 மேட்ச் ஆடுவாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். they want to test each and everyone. நீங்க 16 பேர் 17 பேரை டெஸ்ட் பண்ணும் போது 22 பேரை டெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து எப்படி யோசிக்கணும், ஒவ்வொருத்தரையும் 13 வருஷமா ஐசிசி ட்ராட்னு சொல்றீங்க போது ஐம் நாட் சேயிங் டு டேக் ஜிம்பாப்வே லைட்லி ஆர் திஸ் டூர் லைட்லி. நான் திருப்பி 2020 வேர்ல்ட் கப் நான் எப்படி வந்து
என்ன சொல்றது, டீமை டெவலப் பண்ண ஃபியூச்சர் கோலி இருப்பாரா, ரோஹித் சர்மா இருப்பாரா 2 வருஷம் கழிச்சு, எனக்கு தெரியல என்னன்னு அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஐ வாண்ட் டு ஹேவ் நீட் டு ஹேவ் அ பேக்கப்ஸ்ன்றதுனால தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி தே ஷுட் ஹவ் டென் டேக்கன் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்குவாட் அண்ட் given at least 2 chances for every players. ஓகே, ஸோ கரெக்ட் தான். ஸோ எல்லாமே பார்த்துட்டோம் போயிட்டாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய தாட்ஸ். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லிட்டீங்க. டீம் நல்லா தான் இருக்கு, இன்னும் ஒரு 4-5 பேர் மட்டும் விட்டுட்டாங்க அப்படின்னு உங்க ஃபைனல் தாட்ஸையும் சொல்லி அப்படியே சம்மப் பண்ணுவீங்க. I will put my hand up like this for the selectors. Brilliantல சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு என்னன்னா பாவமா இருக்கு இந்த 5 பிளேயர், அவங்களையும் ட்ரை பண்ணிருக்கலாமோ. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்ல இதுல இருக்கிற யாரையுமே நீங்க விட முடியாது, எல்லாருமே நல்லா பண்ணவங்க தான். ஐ ஃபீல் சாரி ஃபார் தி அதர் கைஸ் who are missed out, but they will get an opportunity, but they are proceeding to the right way. யாஷ் தயால், கடைசியா யாஷ் தயாலையும் கேட்டுறேன். அவருக்கும் சான்ஸ் கிடைக்கும். இப்ப பாருங்க, நட்ராஜனுக்கே சான்ஸ் கிடைக்கலங்கும் போது யாஷ் தயால் இட் இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் டிஃபிகல்ட். லெட்ஸ் பி ஆனஸ்ட் ஹியர், பட் ஹி ஹஸ் bowled exceptionally well in tough pitches in Bangalore. He will surely get his chance. அதனால வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. 2026 World Cupல India will do well, seeing the vision what the selectors have got. All we got to conclude by saying this, well done to the selectors, and hope these young guns will definitely bring glory to the country come 2026 World Cup. ஏன்னா இந்த வேர்ல்ட் கப்பும் வந்துட்டு நம்ம ஜெயிப்போம்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இவங்க போயிட்டு அதை நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம். That's all we have got here in this episode and analyzing how India's T20 World Cup squad, World Cup squad னே வருது பாருங்க, T20 squad tour of Zimbabwe shapes up அப்படின்னு. Until we come back and entertain you for yet another episode, thanks a lot and bye-bye.